watch films, everything is fine. But Ajit Varga, Vijay Varga, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to do? I think that was இன்னைக்கு அஜித்தோட விடாமுயற்சி ரிவ்யூ பார்க்கலாம்னு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விடாமுயற்சி வீண் முயற்சின்னு கிண்டல் அடிக்க வந்திருக்கேன்னா கிடையாது. நான் அணிலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஆமையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கழுகும் கிடையாது, காக்காவும் கிடையாது. அதே மாதிரி நான் மெயினாக ஏன் எல்லாருமே இன்றைக்கி அவசரமாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணும், ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நான் அஜித்தோட ஃபேனே இல்லாமல் எல்லோரும் போகிறாங்கன்ட்டு நீங்களும் போகிறீங்க, இது ஏன் அப்படின்ற சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்ல போகிறேன். இந்த சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்கிறதுனால உங்களை மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஒன்று என்னால் முடியும், உங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிவிட்டு, இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்க கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை உங்களுக்குள்ளே இருக்க திங்கிங் கேப்பபிலிட்டியை தூண்டி விடுற ஸ்பார்க்கை என்னால் ட்ரிகர் பண்ண முடியும். அஜித் மூவி இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன். நான் அஜித் ஃபேனே கிடையாது, இருந்தாலும் எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன். ஆஃபீஸ் லீவே கிடையாது, லீவ் போட்டுட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறேன். அஜித்தே கடவுளேன்ட்டு கத்துறேன். இன்றைக்கி தான் தைப்பூசம்னு எல்லோரும் ஸ்டோரி போடுறாங்க. மூவிக்கு வெளியே சேர்ந்துருக்க க்ரௌடை பார்த்து அதை நான் ஸ்டோரி எடுத்து நானும் இன்றைக்கி தான் தைப்பூசம்னு ஸ்டோரி போடுறேன். ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? அதுக்கான ரீசன் தான் சொல்ல போகிறேன். பேண்ட் வேக்னர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேண்ட் வேக்னர் எஃபெக்ட் என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உன்னை ஏன் எல்லோரும் பண்ணுறாங்க, அதில் சம்திங் ஏதோ இருக்குது, அதை நான் மிஸ் பண்ணுறேன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட். அதாவது ஒரு கலெக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் ஒரே விஷயத்த பண்ணும்போது அதில் சம்திங் ஏதோ இருக்குது, அதனால தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அதை நான் பண்ணல அப்படின்னா எனக்குள்ளே இருக்க சோஷியல் ப்ரூஃப், உங்களுக்குள்ளே இருக்க சொசைட்டியில் எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணலையேன்ற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். சோஷியல் ப்ரூஃப் வந்துடும். சோஷியல் ப்ரூஃப்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட் மூலமாக எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அதில் சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ இது எதுக்கு லீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசையர் ஃபார் அக்செப்டன்ஸ். அதாவது அஜித் மூவி உங்களுக்கு பிடிக்காமே இருக்கலாம், நீங்கள் அஜித் ஃபேனாகவும் இல்லாமே இருக்கலாம், பட் ஆனாலும் எனக்கு பிடிச்சதுன்னு நம்புவீங்க. எனக்கு அஜித் மூவி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும், அந்த தியேட்டர் என்வரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணியே ஆகணுன்ட்டு லீவ் போடுவீங்க. முக்கியமான வேலைகளை விட்டுட்டு அதில் போயிட்டு உக்காந்துருப்பீங்க. பேண்ட் வேக்னர் எஃபெக்ட் மூலமாக வரக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மூலமாக அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேஸ்கேடு மூலமாக. இன்ஃபர்மேஷன் கேஸ்கேடு மூலமாக உங்களுக்கு டிசையர் ஃபார் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இது அஜித் மூவி நான் பார்க்குறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அஜித் மூவி பார்க்குறது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சோஷியல் ப்ரூஃபுக்காக நீங்கள் மூவி போனதும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கம்யூனல் நார்சிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் தன்னுடைய சார்ந்த மக்களுக்கு, தான் சேர்ந்த ஒரு ரிலீஜனாக இருக்கலாம், இல்லை தான் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், அவங்க பேஸ்டு மட்டும்தான் பலனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் உள்ளார இருக்காங்க. அவங்கவுங்கள இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் பேண்ட் வேக்னர் எஃபெக்ட் மூலமாக ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட் மூலமாக உங்களுக்கு டிசைர் ஃபார் அக்செப்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம்? ஸோ அதனால் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஹர்ட் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வாங்க. இந்த ஹர்ட் மென்டாலிட்டினா என்னென்னா, ஒரு ஆடு மலையில் மேய்ஞ்சிட்டு இருக்குமா, ஒரு குழி இருக்குமா, ஒரு ஆடு விழுந்தோடனே எல்லா ஆடும் அரிசியாக தப்பான்னு போயிட்டு அடுத்தடுத்து விழுவுமா. பட் ஆனால் அந்த இடத்துல குழி இருக்குன்றது அது பார்க்கக்கூடிய காக்னிட்டிவ் திங்கிங் ஆடு இருக்கும். ஏற்கனவே விழுந்து அடிப்பட்ட சொமேட்டிக் மெமரி இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லா ஆடும் போய் விழுவும். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் போகிறாங்கன்ட்டு அந்த ஹர்ட் மென்டாலிட்டிலேருந்து வெளியுவாங்க. இது இந்த மூவி பேஸ்டாக மட்டும் நான் சொல்லலை. இது பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கம்யூனல் நார்சிஸ்ட் அதுக்குள்ளே நிறையா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அந்த ஹர்ட் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வரணும். இந்த சோஷியல் ப்ரூஃபுக்காக சில பண்ணக்கூடிய நீங்கள் விஷயங்களை எடுக்கணும். உங்கள் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். பாய்.